குல தெய்வம் தெரியும், ஆனா முடியாது. காரணம் என்னன்னா, ஒண்ணு ஆபீஸ் அலுவலா இருக்கும், இன்னொன்னு அவங்களுக்கு அந்த டிஸ்டன்ஸ் போய் அதுக்கான தனி எஃபர்ட் எடுத்து அது பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால ஒரு அன்பர் என்கிட்ட ஃபோன் பண்ணி இன்னைக்கு காத்தால கேட்டாரு, சார் நான் குலதெய்வ கோவில் முடியல, அதுக்கோசரம் என்ன பண்றது சார் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், குல தெய்வத்துடைய போட்டோவை எடுத்து வச்சுக்கோங்க, டெய்லி விளக்கேத்துங்க. ஸோ இது ஒரு ப்ராப்ளம் சால்வ் ஆகும். ரெண்டாவது குலதெய்வம் நீங்க 3ஆ பார்த்துக்கலாம். ஒன்று விஷ்ணுவா இருக்கும், இல்லை சிவனா இருக்கும், ஒன்று அம்பாளா இருக்கும், இல்லைன்னா சில பேருக்கு முருகர் குலதெய்வமா இருக்கும். அப்படி இருந்ததுன்னா உங்களால குலதெய்வத்துக்கு போக முடியல, குலதெய்வத்துக்கு போறது ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னீங்கன்னா நீங்க பக்கத்துல இருக்கிற அதே தேவதாவோட கோவில் போகலாம். குலதெய்வம்ன்றது ஒரு கான்செப்ட். ரெண்டாவது இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை விட வேகமா வேலை செய்யும். ஏன்னா நீங்க டெய்லி உபாசனை பண்றீங்க, டெய்லி பூஜை பண்றீங்க, அதுக்கான இம்பாக்டை காமிக்கும். தேங்க்யூ.